உங்க டிரைவரா நாங்களே மறையேறி வெட்டிட்டு வருவோம். காயை வெட்டி எடுக்கணும். நம்ம அந்த காயை செதுக்கும் போது அடி பகுதி நம்மளுக்கு தெரியாது கண்ணோட எப்படி இருக்குன்னு. அந்த கண்ணுக்கு நேரம் தட்டணுமா கண்ணு அப்படியே காயை வெளியே வந்துருங்க. நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வர்றோம். இப்ப கரூர்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 6 பீஸ் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 50 ரூபாய்க்கு 8 பீஸ் கூட கொடுத்துறோம். ஒவ்வொரு நாளைக்கு சின்னதா இருந்ததுன்னா 8 பீஸ், கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா 6 பீஸ். அவங்களும் கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. 1-2 வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு கிடைக்கிறதுல எல்லாம் மரத்துக்காரங்களும் விட மாட்டேங்கிறாங்க. நாமளும் போய் மரம் ரேட் போட்டு பிடிச்சிட்டு வந்து அங்க இருந்து கொண்டாந்து டிராவல் செலவு ஏகப்பட்டது இருக்குது. நாங்களும் அங்கிருந்து வெட்டி மூட்டை கட்டி எல்லாம் கொண்டாந்து வைக்கங்காட்டி கொஞ்சம் சீசின்னு தான் இருக்கு. அதனால நாங்க அந்த ரேட்டுக்கு போட்டாவே எங்களுக்கும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். ஒவ்வொரு நாளைக்கு 2 மணிக்கே முடிஞ்சிடும். ஒவ்வொரு நாளைக்கு 4 மணியோட ஆயிரும். ஒரு வாரம் போச்சுன்னா இதுவும் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அவ்வளவு சீசன் முடிய போகுது. 30 நாள் விட்டு 40 நாள் ரெகுலரா கிடைச்சிடும். வருஷத்துல பங்குனியிலிருந்து வைகாசி 10 தேதிக்குள்ள அவ்வளவுதான் பினிஷ். கடை நிறைய ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் நிறைய வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இப்ப இதோட ஒரு 13-14 வருஷமா கிட்ட இங்க வெட்டிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஆதரவு தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. எங்களுக்கு நிலம் வாங்குறாங்க.